ஒரே சைக்கிள் போட்டுக்கிட்டான். இப்போ நீங்கள் அப்போனா இதில் எதுனா புதுசு ஷார்ட்கட்டாக வருவானுங்களா மாஸ்டர்? இதில் வந்துருக்க மாட்டார். இண்டிகேட்டர் போட்டு தான் திரும்ப வருவாரு. ஆமாம், அப்படியே 1000 வண்டி இண்டிகேட்டர் பார்த்தீங்களா? இல்லை 1000 வண்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இண்டிகேட்டர் இதுதான் பீல்டேடா. ஒவ்வொரு சாலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா தம்பி, நான் கீழே இறக்கணா செட்டு போட்டுக்கா, திரும்பி மேலே தூக்கினா ஆஃப் பண்ணிடு. கட் பண்ணுமா போட்டுட்டு விட்டுற. ஓ உனக்கு ஒரு சாலா 2 சாலா மாப்பிள? 2 ஒண்ணா? இதெல்லாம் அங்கே பல கிலோமீட்டர் வந்தானுங்க வயல. ஒரு நேரத்தில் முடிச்சு போடுவீங்க 2 பேரும் சேர்ந்து. அடுத்தது நம்ம 1 கிலோமீட்டருக்கு ஒன்று தான். பொறுமையாக போடா, அந்த வண்டி ஈக்குவல் பண்ணி போடா. அந்த வண்டி ஆர்பிஎம் ஈக்குவல் பண்ணி போ. அவன் ஈக்குவல் ஒன்று எடுக்கணும் போகுது, அதுதான் ஸ்லோவாக போகுது. நீ அவன் பின்னாடி போ, பேசிக்கிறேன். நீ போ ஃபஸ்ட்டு. அவன் ஈக்குவல் பண்ணி அவன் பின்னாடி போ. ஃபஸ்ட்டில் போ. கொஞ்சம் போற. அப்படியே ஓட்டு. போதுண்டா, போதும், அப்படியே போ. அதுக்கு இறட்டுறதுல பெரிய ஆள்ரா. பக்கத்து வர கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் பாரு, அவன் பாரு, இவனும் குறைச்சிட்டான் பாரு. ஏடா கரகு போட்டா இவனோட அவன் தான் வெடிக்கணும் போகுது பாரு. பல கிலோமீட்டர் வந்தானே போயிருக்கு. ஐயோ அப்பா, எனக்கு கரெக்டாக தான் போகுது. இப்போ ஈவன் ஆயிரும். சார் 1 மணி நேரம் மேலே ஓடுமா? இப்போ வேறு வயல் பல கிலோமீட்டர் வந்தானுக்கு. இதோட முடிஞ்சுக்கா இந்த கம்பத்தோட முடிஞ்சுது. அங்கே தென்னை மரம், அங்கே ஒரு கம்பம் இருக்குது பாரு, அதுதான் நேரம். இல்லை மாமா, வேப்ப மரம் இருக்குல்ல? ஆமாம், அதுதான் நேரம். இந்த கம்பம் பார்த்தீங்களா? ஆமாம், அதுதான் சைட்டு 3 கம்பம். 2 3 4 கம்பம் வயல். 4 கம்பம் போய் அந்த 5ஆவது கம்பம் இதில் இங்கெல்லாம் வயல் முடியும். ஆனால் இது மாதிரி வயலில் பருப்பு போட்டால் அவ்வளோ ஆசையாக இருக்கும். அங்கே ஓட்டிக்கிட்டீங்க வேணாம், நீ லைட்டும் வேணாம், ஒன்றும் வேணாம். நேர் எடுக்கிட்டோம், கோணையாக ஓட்டுவோம் பாரு. நேராக ஓட்டுறான்னு. இப்போ பாரு, ஈக்குவலாக வருது. இதே எடுக்கணும் வருது. இதுதான் கரெக்டு. இதுதான் ஆவரேஜான ஸ்பீடு. 7 லெவல் போகிற 1 மீட்டர் 7 போட்டு. ஓகே நம்ம சுராஜ் எப்படி 855 போகுதுன்னு பாருங்க. தலைவர் பறந்துக்கிட்டு இருந்தாரு, நாங்கள் வந்து இப்போ இந்த வண்டிக்கு ஈக்குவல் பண்ணி ஓட்ட வச்சோம். சும்மா அந்த வயலில் எப்படி பறந்தாரு, இன்னும் வேகத்தில் பறக்கிறான். இது கரெக்டு. இதே ஒரு நூல் அந்த வண்டி எடுக்கணும் போகுது. ஸ்லீப்பேஜ் இல்லை, 13. இது 45 HP தானே, அதுதான் 55ன்னு நினைக்கிறேன்.
52. அதான் 855 தான் வரும். போடு, நெட்டில் போடு, கூகுள் போடு. 52 55 பார்ப்போம். கூகுள் மாமாட்ட கேட்போமா? கூகுள் மாமாட்ட கேளு. மாமா காட்டு, எப்படி கேட்பேன்னு ஒரு தெரியாத நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருப்பாக தெரியுதா? 50 55 இருக்குது. இப்போ என்ன கேட்டகரியில் எடுக்கிறது? 2 அப்போனா நீ சொன்ன மாதிரி 52 தான் இருக்கும். 50 இருக்குங்க, 55. சரி, ஒருத்தன் போந்து ஒருத்தன் பின்னாடி வராம. இப்போ ஏதோ முடிக்கிட்டான். இல்லை, அதே வேளாவில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வண்டி. இதில் 2-3 மாடல் இருக்கும் போல். கேட்டகிரி அவங்க அப்படிதான் வரான். அப்பதான் 2 ஒரே மட்டமாகுது. இல்லைன்னா நீ அதை வாங்கிக்க, அவன் இதை வாங்கிட்டான். இதுதானே கரெக்ட், அந்த வண்டிக்கு தான் கரெக்டான ஆகும். இதே எங்க வருது? தூங்க. ஏன்டா டேக்குள்ள கடை அதிகளுக்கு ஓட்டி சம்பாதிச்சிருக்கேன். இதே வண்டி பேர் என்ன வேகமாக கட் ஆகுது பாரு. வண்டி நமக்கு அலர்ஜி. நான் வரமாட்டேன், வண்டி எனக்கு செட் ஆகாது. டஸ்ட் அலர்ஜி. இதில் வேறு எனக்கு குரூப்பில் புரட்சி ஓப்பன் பண்ணுறீங்க நீங்கள். புரட்சி ஓர் நடந்துடும் போல குரூப்லேயே. அப்புறமேட்டு வண்டி கேட்டு இலக்க சொல்கிறாங்க, எது பெரிய வண்டின்னு பார்க்கறதுக்கு. நல்லா தான் இருக்கும், இல்லாத எங்கே போயிடும். அதே எடுத்தோம், இந்த சுத்து கட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இந்த பிஞ்சு வராத ஒண்டை பிடிச்சிருக்கணும். கட் அடிச்சு ஓட்டிடுவாங்க. அதான் கட் அடிக்கிறதுல நம்பர் 1 பாய்ஸில். ஓஹோ, அதான் அந்த மூளை என்ன அவ்வளோ சோப்பை எழுதிட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரு இது போட்டு அவர்கள் ரிவேர்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதான் மூளை இழுத்துட்டாங்களே, அப்புறம் என்ன ரவுண்ட். இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ஆனால் போயிடுச்சுனால அதுக்காட்டி ஒரு குட்டி விலை போட்டான். விலை வந்து கரெக்டாக தான் மாப்பிள்ள போகிறான். 4 சுற்று வர மாதிரி தான் ஒரு விலை போடுறானுங்க. நான் அதிகமாக போட்டு தூக்கி வச்சிருக்கேன், உட்காந்து திருப்பி ஓடி. இது எத்தனை சுற்று போகிற, எத்தனை விலை போகிறேன் நசன்ட்டு லோடு பிடிச்சி ஓடிட்டு கிடக்கும். ஓ மாதிரி போட்டுட்டா நான் மகளை ரவுண்ட் அடிச்சுக்கலாம். உங்கள் வண்டி போகிற வேகத்துக்கு மாதிரி போட்டுக்கிட்டா. என் வண்டி 18 சைஸ், அதனால் திரும்ப நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுவேன். சைனு பிள்ளை இல்லாததுக்கு இதெல்லாம் கொள்ளலாம். இப்படி இருக்குது சைனா டயரில் போகுது பேசிட்டு. உங்களுதா அப்படி இருந்து கட் ஆக மாட்டேங்குதா? மோடிக்கு வண்டி ஒரு நாளைக்கு போய் வீடியோ எடுத்துனா தெரிஞ்சு 52 பட்டாங்க. சாரி பர்ஃபார்மன்ஸ். உங்களது வண்டியில் கம்ப்ளைண்ட்டா டிரைவரில் கம்ப்ளைண்ட்டா அப்படி தெரிஞ்சுக்கலாம். அவர் எல்லாம் வண்டி சூப்பராக நல்லா இருக்கும். பின்னாடி ஒன்று நல்லா இதை நானாக தானே என்ன பண்ணணுமா, இந்த பித்தில் போயிருப்பேன். அவனை சென்டரில் ரிவேர்ஸ் எடுத்து போட்டு பின்னாடி வண்டி வர வச்சிருப்பேன். நிற்க தேவையில்ல. ஒரே காலுக்கு அச்சு எப்படி விடுது பார்த்தியா? பட்டை என்ன 3 இன்ச்சு பட்டையை போட்டுருக்குறாங்க. 2.25 இருந்தால் வராது. ஓகே நண்பா, இந்த ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 9 கலப்பைக்கு 1000 ரூபா தான் ஓட்டுறாங்க. ஸ்ப்ரங் கலப்பைக்கு பாருங்க என்ன வேகம் போகுது. அதுக்கு டர்பு அவன் பாரு அதே வேகத்தில் போய் இவன் போய் அவனை பிடிக்க முடியல, அவன் போயிட்டான். இன்னைக்கு அந்த வண்டி ரிவர்ஸ் எடுத்து போட்டு பார்த்தா இது எடுத்து போட்டு பார்த்தா அதுதான் ரிவர்ஸ் எடுத்து அவன் தான் எடுத்து போட்டு போனான் தரிசித்து. ஆனால் அவனது எங்கே போயிடுச்சு பார்த்தியா? மைலேஜ் அருமையாக கொடுக்குன்னு நினைக்கிறேன். 4 லிட்டர் தான் கொடுக்கும். சுராஜ் 8W மைலேஜ் என்ன ப்ரோ? லேட்டஸ்ட் வண்டி. இந்த வண்டிக்கும் ஓல்டு வண்டிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா போட்டு தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. அது எடுத்துருக்கலாம். அது எதுக்கு இது? அது அப்புறம் பேசலாம். இந்த லேட்டஸ்ட்டு 8W ஓல்டு 8W என்ன வித்தியாசம்னா
அது வந்து ஓல்டு வந்து 14 பீஸ் டயரு, ஓகேவா. அடுத்தது வந்து சென்ட்ரல் கியரு, முன்னாடி வந்து 650-16 டயரு, இப்போ வந்து 750-16 டயரு, 16 சைஸ் டயர் இல்லை. இது லோ மீடியம் ஹை கியர் பாக்ஸு. வேற என்ன, இது வந்து ஷெடில் கியரு, அதில் வந்து ஷெடில் கியர் இல்லை, அவ்வளோதான். அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். இது ஆயில் சர்வீஸ் டைமாக 500 மணி நேரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாப்புல. எஸ்சி வால்வோடு வந்துடுது. அதுலேயும் விலையில சொல்லிட்டுருக்கீங்க, நம்மளை விட்டு மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க. நல்லாத்தான் வருது. எல்லை போட்டான். நீ எங்க எல்லை போடுவ? எல்லாம் டயர் தான் ஓடுறோம். இப்போ சொல்லு மாப்ள, எதா அந்த 855 நம்பர் அது எதுக்கு வச்சுக்கிறேனே தெரியல. அது சொன்ன மாதிரி எடுத்துருக்கலாம். எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஒரு தோப்புக்குள்ள ஓட்டு அது இப்போ இருங்களேன், வண்டி திரும்பும் போது பாருங்க என்னமோ அச்சி மாதிரி இருக்குதுங்கறியா, ஒரு சென்ட்ரல் ஏதோ தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கணும். அப்படியே அந்த இல்லாமல் இமேஜின் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும், ப்ளைனாக இருக்கும். அங்கே போட்டாலுக்கு இல்லை, இல்லைன்னா நெட்டு பிளேட்டாக விட்டுருக்கணும், வாழா விட்டுருக்கணும். வாழா விட்டுருக்கணும், அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது. மொட்டை ஏன் அப்போ தான் நல்லா இருக்கும். போகலாம் எவ்வளோ, அப்போ தான் நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும். நம்மகிட்ட எப்படி மகேந்திராவா இருக்குதோ அதே மாதிரி இவங்கள்ட்ட சுராஜ் தான் ப்ரோ. அது ஜாண்டியர் எதுக்கு ஒன்று வச்சுக்கிறான், பொழுதுக்கு லைட்டு முடிச்சே இருப்பாங்களடா. ஜாண்டியர் எதுக்கு ஒன்று வச்சுக்கிறாப்புனா அது கட்டுறப்பாருக்கோசரம் அந்த வண்டி எடுத்து அப்படியா. நான் போடவே சொல்லல, நீயா தான் போட்டேன். அங்கே மட்டும்தான் நான் போட சொன்னேன், வீடியோக்கோசரம். அது சாட்சிக்கு போட சொன்னேன். போல இருக்கும். ஏன்னா மக்காட்லலாம் அவன் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சதுனால உட்காரவே முடியாதுடா. இவன் உங்களுக்கு மாதிரி அடிச்சிருக்கணும். நமக்கு 8க்கு 10க்கே கஷ்டப்படும். செட்டு தாங்க மாட்டேங்குது. 10க்கு 10 மேக்னெட்டு சவுண்ட் என்னல. சரி இவங்களதெல்லாம் இப்படி பட்டி காடு தானே, நம்மளுக்குனாச்சும் கொஞ்சம் பெரிய ரோடு ஏறும். இதெல்லாம் எந்த நாளில் இவங்க வண்டியெல்லாம் பெரிய ரோடு ஏற போகுது. ஏதோ ஒரு வேலைன்னா பெரிய ரோடு ஏறுவாங்க, இல்லைனா தான் பெரிய ரோடுங்கிற பேச்சு கேட்டல. இங்கே ஓட்டுருவாங்க. ஸ்பீக்கர்லாம் போட்டு ஊப்பர்லாம் வச்சுட்டா வரல, போதாது. நல்லா 10 இன்ச்சு மட்டும் சப் ஊப்பர் ஸ்பீக்கர் ஏற்றிக்கிட்டாங்கன்னா, நல்லா செட்டு மட்டும் ஹெவியாக போட்டுக்கிட்டாங்கன்னா அதுலேயே நல்லா வெயிட் விடுவோம். ஏன்னா பொட்டி பெரிய பொட்டி தான், நம்ம பொட்டியோட பெரிய பொட்டி 1.5 அதனால இதே சவுண்ட். இந்த பொட்டியெல்லாம் அங்கே போட்டதாமா, அது எல்லாமே அப்படிதான் சொல்கிறான். அங்கே தான் எஸ்பாத்தில் போட்டதுன்னு தான் சொல்கிறாங்க. எல்லா பொட்டியுமேவா? இங்கே யாருமே இல்லையாட்டுக்கு பொட்டி போட்டு பாரு. அவன் எப்படி அவ்வளோ ஸ்லோவாக இருப்பான், இவன் இவ்வளோ தூரம் வந்துட்டான். கேட்க வச்சுட்டானோ இல்லையே, மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை அதே தான் வருது. இருந்தாலும் இது கிடு வாங்கி ஒரு 2 சுற்று ஓட்டி போடுறோமா. இப்போ ரொம்ப கூடாது. என்னடா சிறச்சுட்டா இருக்கும். இல்லாமம்மா இந்த வண்டி எப்படின்னே தெரியல, நான் ஏறினது கூட இல்லை. ஓட்டி பாருப்பா. ஓட்டுமா அப்புறம் அண்ணா வயலு தான், அது 50 வரைக்கும் நடக்குது இல்லை. நீ போய் ட்ரைனிங் எடுத்து பாரு, போ ஒரு சுற்று ஓட்டி போட்டு போ. நான் அப்புறம் நீ வீடியோ எடுத்து இல்லை இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டு. குருநாதர் பஸ் நானும் அது ஓட்டுருக்குறேன். நீ போ. நீ ஓட்டுறீங்களா? எப்போ ஓட்டுறீங்க? நானும் நிறைய ஏய் உனக்கு அடிச்சுட்டு கூட இது என்ன கியர் மட்டும் கழிட்டு வந்துரு. மீடியம் அப்படியே தேர்ட் கியர். அதிலே போட்டுக்கா. இங்கெல்லாம் எதுவும் தொடாத நீ. இந்த போ. 12 RPM புதுசில் டைட்டாக தான் இருக்கும். போ அதே அவனை வச்சுட்டான். போ அதே விட்டுரு, அப்படியே ஓட்டலாம். அவனுக்கு கடுப்பாக இருக்குதுடா மாப்பு. அவன் வண்டியெலாம் இப்படி திரும்புவான் தான். உங்களதெல்லாம் பாருங்க, அப்படியே நின்ன இடத்துல இருந்து வட்டம் போடுறீங்க, எல்லாம் அடிக்கிறீங்க. மாமா இதே வந்து இந்த குட்டியை இருக்குது இல்ல, இந்த பட்டனு திரும்பாதுமா. அந்த பட்டன் திரும்புற மாதிரி. இந்த சாத்திர பட்டன் எதுக்கு எடுத்து போட்டீங்க? அது வண்டியில வந்தது.
நீ டயர் மாற்றி கொடுக்க சொல்லியிருக்கலாம்ல. அது கட்டர் பார்ல இருந்த டயர் மாமா அது. அது நான் ஃபர்ஸ்ட் அப்படி தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் கல் காட்டுக்கெல்லாம் பிச்சிக்கிட்டு போகுது பட்டுன்னு. அதனால் நான் எடுக்கிறதே இல்லை. யார் கேட்டாலும் அந்த பட்டன் எடுக்க வேணாம் அந்த குட்டியர் டயர்ல. எந்த எம்ஆர்எஃப்லையும் வருது அந்த பட்டனு. வருதா? வருது. நான் ஃபர்ஸ்ட்ல எம்ஆர்எஃப்ல தானே எடுத்து போட்டேன். அந்த வண்டியில் போட்டுக்கிறது பார்த்து 855ல அப்போலாம் அது எல்லா கம்பெனிலையுமே வருது. அப்போலோ அந்த பிகேடி உங்களுக்கு இருக்குல்ல அந்த மாதிரி. பிகேடிலாம் இப்போலாம் ஆகிக்கலாமா? அப்போ பிகேடிலாம் எடுக்கிறதுக்கு எம்ஆர்எஃப் எடுத்து போட்டுக்கோ, இல்லை அப்போலோ எடுத்து போட்டுக்கோ, சூப்பராக இருக்கும். பிகேடிக்கு தயவு செய்து போக வேணாம். அதுதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பிகேடி சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து அவன் டீலர்ஷிப் அதிகமாக எடுத்து விற்க வர்றதுனால அவன் விட்டுட்டான். பாருங்க கார்த்தினோட போயிட்டு இப்போ பாரு அந்த வண்டி இந்த வண்டி ஈக்குவலாக வருதா? இந்த அளவுக்கு தான் வச்சு ஓட்டணும். நீ பாட்டில் பிறந்தீங்கன்னா நாங்களே வந்தவொடனே என்ன நினைச்சோம், இவன் இவ்வளோ வேகம் போகுது, அவனது வேகம் போகல அப்படி அப்படியே எழுத்தறிஞ்சிட்டு ஓட்டுறத விட்டுட்டு மாப்பிள்ளை பற்றி என்ன நினைச்ச? இப்போ கொஞ்சம் வெடுங்க வச்சுட்டான் பாரு, எங்களை வந்து தாண்டி அவன் பார்க்கல. ஓட்டு 2 சுற்று ஓட்டுட்டான். செம்மையா இருக்குதாமா? அவங்க ஜாண்டியர் ஓட்டிட்டு அந்த வண்டி ஓட்டினாலும் அப்படித்தான் தெரியும். எங்க பக்கம் போடுதே அது ரிவர்ஸ் போட்டுருவான். அங்க இருக்குதுடா முன்னாடி தாடே. டேய் அங்கடா. அந்த உள்ள டேய் என்ன இல்ல குட்டே அவனே செடில் கீரை அவன் ஓட்டுனது இல்ல. கை பத்திங்களா? இங்கதான் எனக்கும் அதேதான் பிரச்சனை. இன்னமும் அந்த ஜாண்டியர் கை இங்கதான் வரும். ஒவ்வொரு டைம் இந்த கீரையில கூப்பிட்டுருவேன். ஓட்டிக்கிட்டே ஈஸியா இருக்கும். எனக்கு என்ன அந்த ஜாண்டியர்ல வந்து எல்லா அம்சமும் இருக்குது. அதுக்கோசரம் தான் எனக்கு அந்த ஜாண்டியர் மேல கொஞ்சம் ஆசையா தவிர மித்தபடிக்கு நம்ம வண்டி போற ஈக்குவல். அவன் என்னங்கிறான் அஜித், ஆமா என்ன மாமா இப்படி திறப்புறாங்க நூடு மாதிரி. நானும் இப்ப இங்க கட்டாகணும்னா அங்கேயே இருந்து வருவேன். கட்டே ஆகாது மாமா. இதெல்லாம் பாரு நின்ன இடத்துல எள்ளு மாதிரி வளைக்கிறீங்க. ஆமா அது வண்டி லென்த் குட்டைங்கிறதுனால போய் குத்தி நின்னுக்குது. ஆனா நம்மளுது என்னதான் நீங்க திரும்ப வேணாம் முடியாத பட்சத்துக்கு தான் பிரேக் அடிக்க தோணும். ஆனா இவங்க நாளைக்கு ஓடினா என்னடா மாப்பிள்ள இப்படி வண்டி திணறிக்கிட்டு ஓடுது அப்படின்னு. நம்மளது ஒரு வீடியோ இருக்குமா, புதுகலப்பு வீடியோ. இந்த பிடி பிடிக்கிற அதெல்லாம் இந்த பிடி பிடிச்சா எங்க போய் போக போகுது? டீசல் போகுதுங்கிறான். டீசல் ஜாண்டியர்ல டீசல் மைலேஜ் காட்டவே முடியலங்கிறான். வெறும் 12 வரைக்கும் தானே ஓட்டுறான். அதுக்கே 4.5 லிட்டர் போகுதுங்க மாமாங்கிறான். கார்த்தி கேட்டா 3 லிட்டர் தான் போகுதுங்கிறான். 12 தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அது என்ன ஆகுதுன்னா இன்ஜின் உட்காந்து போறதுனால இன்ஜின் சீக்கிரம் போயிடும். அதனால மைலேஜ் பாக்குறது கிடையாது. இழுத்து வச்சா இதெல்லாம் பாரு இன்ஜினா டிராப் ஆகாத ஓடுது. 6 RPM 1 RPM மேல டிராப்பேஜ் எடுக்காது. இது எனக்கு இப்போ 12ல 1200 RPM ஓட்டுறதுக்கே எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனா வண்டி இதுதான் ஈக்குவல் ஸ்பீடு. நானே என் பெரிய வண்டி அப்படிதான் ஓட்டிட்டு இருக்கிறேன், வேற வழி இல்லை. இன்னைக்கு ஓட்டிட்டு போயிடலாமா? இப்போ நாளைக்கு அந்த வண்டி வந்து ஓட்டிச்சுன்னா டைம் உனக்கு 20 நிமிஷம் மேலே ஸ்டார்ட் ஆகும். அதையும் மீறி நமக்கு என்னன்னா M2ல போட்டு பிரேக் மேல காலே வைக்காம அப்படி ஒட்டடிக்கலாமா? ஜாண்டியர் ஓட்டம்னு வச்சுக்கீங்க. அந்த நேக்கு அங்க இருந்தா திருப்பூர் நேக்கு வந்துருச்சுன்னா இந்த வண்டியில பிரேக்கே தேவையில்ல. இல்ல இதை ஓட்டிட்டு ஜாண்டியர் ஓட்டிட்டு இதெல்லாம் ஓட்டி பழகிட்டானா ஜாண்டியருக்கு மறுபடியும் போக மாட்டான். இவன் ஒண்ணுதான் ரெகுலரா வந்துட்டு இருக்கிறானா? ஆமா 2 சென்னை போயிருக்குது 2 டிரைவர். அதெல்லாம் என்னைக்கு வரும்? இன்னைக்கு 11 மணி வந்துடும். அதெல்லாம் ஓரளவுக்கு ஓட்டிட்டீங்களா? இன்னும் ஓட்ட வேலையை இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஏவா? எங்க அதெல்லாம் மழை நைட்டு சரி மழை. இதை ஓட்டிட்டு அங்க பருத்தி ஊட்டிட்டியாவா? இல்லையா? ஆனா ஏன் ஒரு சால் மட்டும் ஓட்டுறாங்க? இன்னொரு மழை போயிட்டு தப்ப போட்டு இன்னொரு சால் ஓட்டி விட்டுருவாங்க. அப்புறம் அப்படியே இன்னொரு மழை போயிட்டு கலப்பருப்பு தான் எங்களெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எங்க வைப்பு மலைக்காரெல்லாம் அந்த பக்கம்லாம் கலப்பருப்பு போடுறாங்களாட்டுக்கு அந்த மலைக்கு. எங்க உங்க பக்கமா வைப்பு மலை அங்கே போட்டு வரணும். நீங்களாம் வந்தாலும் உங்கள்கிட்ட யாரும் வந்து உள்ள பப்பு ஏற முடியாது. நீங்க தான் ராஜா. நல்லா இருக்குங்க கிளட்ச். அதான் கேபிள் இழுத்து வைக்கணும். ஓ நல்லா கிளட்ச் ஃபுல்லா இழுத்துரும்.
காலையும் எழுத்து அது கொஞ்சம் பொதுசுல அப்படிதான் இருக்கும். ஓட 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 சரி. சுராஜா எடுத்தது கிடையாது. இதுவரை அதுக்கு தான் ஏற மாட்டேன்னா ஓட்டி பாடுறா. நம்ம பசங்கள்ட்ட ஓட்டி பார்க்காத நீ வேற யார்கிட்ட போய் ஓட்டி பார்ப்ப. இந்த வயல் கடலப்பருப்பா? இது மாதிரி வயலில் கடலப்பருப்பு போட்டால் கொஞ்சம் சந்தோஷமா மனசு குழு குழுன்னு இருக்கும். ஆமாம், கடலப்பருப்புக்கு தாண்டிட்டு பரவாயில்ல. எப்படி அது போகிற வேகத்துக்கு கட்டாவது வந்து கடலப்பருப்புக்கு ஆகுது. ஏன்னா கலப்பு மேலாவே தானே வருது. பிரேக் அடிச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு கட் ஆகுது. இதெல்லாம் கொண்டு போய் சின்ன வயலில் விட்டோம்னு வச்சுக்க மட்டைக்கு நம்மளால ஓட்ட முடியல. அதான் வண்டி குட்டையா தான் இருக்குது. குட்டையா இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இது 855 டீசல் எவ்வளோ அவ்வளோ போகுது இந்த ஆர்பிஎம்க்கு? 4 லிட்டர் எடுக்குமா? 4 லிட்டர் வரும். இது இவ எல்லாம் 4 லிட்டர். வேலை எப்படின்னா இது நீங்க வந்து கன்சப்ஷனா ஓட்டிக்கலாம். மைலேஜ் வந்தா மைலேஜாவும் ஓட்டிக்கலாம். எக்ஸ்டியா இழுத்து பிடிச்சி சைக்கிள் பையெல்லாம் ஓட்டணும்னா அந்த அளவுக்கு ஓட்டிக்கலாம். அதை எடுத்து இந்த வண்டி 4 டிரைவ் எடுத்துருந்தீங்கன்னா கும்முன்னு ஏமா சரி. உனக்கு ஃபீல்டுல 4 வீல் டிரைவ் போட்டு ஓட்டுற அளவுக்கு வயக்காடு பற்ற அதிகம் இல்லை. எல்லாம் மேட்டுக்காடு தான். பொய் சொல்லாத. செட் ஆனால் சவுண்டு கம்மியாக தான் போச்சு கேட்குறேன் பையன். இதுக்கு மேலே எவனும் வைக்க மாட்டானுங்களா? எல்லா வண்டியிலும் இவ்வளோ வைப்பாங்களா? இது மட்டும்தான் இவ்வளவு. அதெல்லாம் போட்டு கொளுக்குவாங்க. தாண்டி ரோட்டரில் ஃபுல்லாக கட்டுவாங்கள. அதான் ஏப்பா உங்களெலாம் யாரும் கேட்கறதுக்கு இல்லை. ஜாலியாக வச்சு கேட்குறீங்க. எங்கள் அப்பாவே வைப்பாரு. அதான் அன்னைக்கு பார்த்துமே. ஐயோ சாமியை கட் பண்ண சொன்னா இன்னும் அந்த வீடியோ நான் இன்னும் கட் பண்ணலை. அவர் ஏன் பேச மாட்டாரு? இதுவும் கந்து தானாம்மா? இப்போ இதுவும் கந்து தானா? எவ்வளவு பணத்துக்கு டீசல் அடிக்கிறது? இது வந்து எப்படின்னா ரோட் வேலைக்கு போயிட்டு இருக்காப்ல. அவர் அக்கௌண்ட்ல காசு ஏறணும்னு எனக்கு உடனே மாற்றி விட்டுருவாப்ல. எவ்வளோ பணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு வண்டிக்கு 3000 ரூபான்னு போட்டால் கூட எல்லா வண்டிக்கு எவ்வளோ ஊற்றுறது? டீசலுக்கே பிச்சை எடுக்கிறதா இருக்குது. 20,000 ரூபாய் வேணுமா? அப்பா நான்லாம் பாதி கரைக்கே விட்டுட்டோமாப்பில். இந்த பொழப்பே ஆகாது நினைக்கிறேன். அங்கே வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணோம். ஒரு 100 மணி நேரம் ஓடிடுச்சு. அதுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணோம். அப்போ ஆயில் சர்வீஸ் பண்ணால் 4000 ரூபா வருதா? நீங்களே பண்ணி போடுவீங்களா? நாங்களே. ஏன் மெக்கானி ஆயில் எப்படி ஊற்றுறது நமக்கே தெரியாத மாதிரி. சரி ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது சொல்லு. ஒரு வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணுறத இந்த 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 சுராஜ் வச்சுக்கிறீங்க எத்தனை பேர் விட்டு மெக்கானி விட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஐடியா எப்படி பண்ணுறதுன்னு காட்டினா எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும். எப்படியும் நாளைக்கு இல்லை நாளானைக்கு பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் அந்த வண்டிக்கு சாம்பல் பொருள். எப்படியும் இன்றைக்கி மழை வரும். எங்களுக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்படியா? சரி இந்த வண்டிக்கா போயிரு. அவ்வளோதான் கார்த்தி. ஆடா இதெல்லாம் நான் ஆயமா தரிசிட்டு 2 நாள் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு விட்டதுக்கு நீ இப்படி வேலை. ஓஹோ இப்படி பண்ணிட்டேன். அவ்வளோதான் காய்ச்சி. போயிரு. ஆனால் எல்லாமே ஸ்ப்ரிங் கலப்பு தான். ஆம்பு கலப்பெல்லாம் இங்கெல்லாம் கொண்டு போட்டு ஓட்ட முடியாது. இப்போ இதுலேயே பாருங்க அந்த வண்டியில் ஒரு ஸ்ப்ரிங்கு காணும். அது எங்கள் கலப்பையில் எங்களுக்கு தெரியல. ஸ்ப்ரிங் இப்போ இத்தனை கலப்பு இருக்கிற ஸ்ப்ரிங் எத்தனை ஸ்டார் வச்சுக்கிறீங்க? ஒரு 20 கிடக்கும். ஐயோ அப்பா எல்லாம் அது இந்த கலப்பை வேலை செஞ்சோமா? இந்த கலப்பை இந்த சீசன் தான் வேலை செஞ்சோம். நாங்களே பெண்ட் எடுத்து ஆம்புக்கு அடியில எல்லாம் பட்டை எல்லாம் தேஞ்சு போனதெல்லாம் குஞ்சு வச்சு கலப்பை வேலை செஞ்சோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பட்டை அந்த இதுல பாருங்க பட்டை ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அடிக்காம இருக்கிறதுக்கு அதுல பின்னாடி பாத்தீங்கன்னா
புடிங்க கடிச்சிட்டு இருக்குது. ஒரு இது ஏறி இறங்குச்சு அது அப்படியே புடிங்கி சாட்டு இருக்குது அந்த இது. ஓ எங்கே புடிங்கிட்டு தான் விழுந்துருக்கு. பருப்பு ஓடையில சிக்கும். ஏன்னா பருப்பு ஓட்டி கோத்துக்கிட்டு வருது இல்லை, அதில் மாட்டானா கலப்பெல்லாம் இன்னுமே போட்டேன்னா எங்கள் மாதிரி போட்டுக்கோ. அந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஆம்பு இப்படி பெண்ட் ஆகாது. எனக்கு பாரு 2016 போட்ட கலப்பை கலப்பையை கொடுத்துட்றேன். யாரை கேட்ட சொல்லுங்க. இந்த டைமில் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்றேன். 2 கலப்பையை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எழுந்த மாதிரி போட்டு கொஞ்சம் மாதிரி போட்டு வளையாது. ஆனால் இது வெயிட்லெஸ் கலப்பை உங்களுக்கு. எனதெல்லாம் வெயிட்டு மேலே வந்து 4-2 சேனலு கீழே அங்கே போட்டுட்டு இருந்த அங்கே வைப்பமலையில் இருக்கிற கலப்பை வந்து 4-2 அந்த கலப்பை. எது பருப்பு ஊட்டிக்கா? இல்லை கலப்பே ஒன்று. ஏன்னா சொல்லியிருந்தா நம்ம அங்கே கொடுத்துருக்கலாம். எவ்வளோ அது எப்படின்னா ஸ்டாப் போடுறதுக்கு முன்னாடி அங்கே சொல்லியாச்சு. வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ரேட்டு? 47. ஏன்னா 45 ரூபாய்க்கு டோர் டெலிவரிடா. கலப்பை வந்து ஒரு ஐட்டம் வந்து பாரு, கலப்பையை பாரு. கார்த்தி கலப்பை சரி ஃபோட்டோ போட்டு இந்த கலப்பை இந்த ரேட்டுக்கு தான் எடுத்து வந்துக்கிறான்னு போனா சொல்லு. பார்த்துருப்பான் அப்பலாம் இப்படி எடுத்துக்கா. அந்த சவுண்ட் தரன்னு வந்ததுல இதுல ஆமா மாதிரி ஆமா கீழே வளைய வருமா. அந்த புதுசா திரும்பி கார்டு போட்டா அதை போட்டேன். அதுல எந்த சவுண்டுமே வரல. அது கீழே வந்து 2 இப்படி வரும். சைலன்சர் ஆமா அது 2 வரும். அதுல ஒரு ஹோல் சவுண்ட் இருக்கு. போட்டேன் ஆஃப் பண்ணிட்டான். இது அந்த காரை கழட்டிட்டோம்னா சவுண்ட் தெளிவாது. அந்த கார்ல அடிக்கிறது ஒரு மாதிரி தரன்னு சவுண்ட உதற மாதிரி. இப்போ அதை மட்டும் கழட்டிட்டியா? அதை மட்டும் கழட்டிடுறேன். அது எது கொடுத்துருப்பானா சைலன்ஸ் ஒரு லிமிட்டுக்கு மேலே பெண்ட் ஆகாதங்கிறது தானே கொடுத்துருப்பான். ஆமா அது கையில் வளர்த்து இப்படி வளையுதுமா. அது என்ன பெண்ட் ஆக போகுது? அது சைலன்சர் பெண்ட் ஆகவே அதெல்லாம் இருக்காது. அப்புறம் ஐயோ அப்பா ஏதோ கொடுக்குற காசுக்கு அதை ஒன்று பண்ணி சொல்கிறாங்க. டாப் வேணா கரெக்டாக அது முன்னாடி எதுக்கு அந்த டேஷ் போர்டு வச்சுக்கிற மேலே அது ஃபோன் போட்டு வச்சுக்குவாங்க. அது இல்லைடா டாப்புக்கு மேலே அந்த பேர் எழுதுறதுக்கு அந்த நேம் போர்டு எதுக்கு வச்சா? அது இல்லாத சூப்பராக இருந்திருக்குங்க. அது கொஞ்சம் வண்டியோட அழகை கெடுக்குது. அது இது மாத்திரம் என்ன கலர் மாற்றி க்ரீன் கலரில் வச்சு பேர் எழுதி. இப்போ இது எப்படி இது வண்டி க்ளீனாக இருக்கும்? நேம் போர்டு வச்சோம் வளர்த்தியே வச்சுருக்கணும் அழகா சதுரமாக. இது என்னமோ கட்டமாக நம்ம கோயில் மாதிரி இருக்குது. அது மேலோட அப்படியே கட் பண்ணி வச்சுவிடும். அதை எடுத்து விட அதோட அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு மீதியெல்லாம் சூப்பராக. அந்த வண்டியில் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த நேம் போர்டு தான் வண்டியோட டாப்பாக கெடுக்குது. நேம் போர்டு மட்டும் இல்லைன்னா சூப்பராக இருக்கும். மற்றபடி லைட்லாம் சூப்பர். டாப்பு கரெக்டான ஹைட்டு. இன்னும் கொஞ்சம் உயரமாக போட்டிருந்தனாலும் பிரச்சனை. அவங்க அங்கே போட்டுற இடத்துல நீங்கள் மட்டும்தான் எவ்வளோ ஹைட்டு குறைச்சி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குமா தேவையில்லாத ஹைட்டு உயரம் குறைச்சி நமக்கு முன்னாடி வந்து ரோடு பேஸ் கிளியராக தெரிஞ்சால் போதும். அதே ஒவ்வொருத்தரும் வந்து ஹைட்டை குறைச்சி போட்டால் வந்து வெயில் அனல் ஏறும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் பார்த்தோம்னா வந்து சல்ல ரொம்ப. இப்போ இதில் வந்து ஒரு போட்டு சாரல் கிடையாது. இதில் இது ஹைட்டு குறைச்சிருக்கா. ஆள் உட்காந்து ஓட்டுறதே தெரியல. சாரலே கிடையாது. இதே வந்து ஹைட்டாக போட்டிருந்தீங்கன்னா சாரில் ஊருப்பட்ட சாரில் நம்ம அஜித்து கொடுக்க மாட்டான் நாட்டுக்குதா. அந்த காட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணுமா? இல்லை 2 பேருக்கு ஒரே கார்டு தான். கார்டு வந்து ஓட்டாங்க மாதிரி பண்ணாராமா அப்பாட்ட. சரி உங்கள் அப்பாட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கா போகலாம். மாப்பிள்ளை நின்ன இடத்துலேயே கட்டு அடிக்கிறான். இதில் போய் இந்த தரம் எங்கே மாப்பிள்ளை போகுது? இல்லை நம்ம அந்த தரத்தில் தான் போய் போகணுமா? அந்த தரத்துல இப்படி குறுக்கு போந்து பாரு. நீங்கள் அங்கெல்லாம் போட்டாவில்ல. ஓ இந்த கோயில் இருக்குல்ல. ஆமாம் இப்போ இல்லை முக்குட்டு அது அந்த ஒரு தரம் தான். அது நேராக பண்ணி நான் தரேன். ஆனால் அந்த பெரிய வயல் ஓட்டிட்டேன்னா அமௌண்ட்டுக்கு ஓட்டிட்டு இங்கே பெரிய வயல் ஓட்டியாச்சு. அந்த கீழே இருக்கிற வயல் ஓட்ட ஓகே நண்பா, அவ்வளோதான். சுராஜ் எப்படி இருக்குது என்ன இங்கே பாருங்க நண்பா. அந்த கீழே மேலுமா? ஒரு சால் ஓட்டினாலும் ஓரஞ்சிட்டு 2 சால் ஓட்டினாலும் ஓர சுற்றி வரணுமா? இங்கே
அப்படி ஓட்டலைன்னா உழவு பிடிக்கலன்றாங்க. ஓ அது ஓட்டினாதான் நடுவான்ல நீங்க சொட்டையே போட்டீங்கனாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஓரத்தில் வரப்பு வந்து இவங்க மண் வந்து பக்கத்து காட்டு மண்ணுக்குள்ள கிடக்கணும். வரப்பு சேர்த்து இருக்கணும். ஆமா. ஓகே நம்ம அடுத்து கீழே வேலைக்கு தான் போகிறது. கம்பி கவுரோட்டு எடுத்தாங்க அந்த விஷயம். மற்றபடி எதுவுமே இல்லை. ஆள் வயல ஓட்ட சொல்லிட்டு ஏன்னா இப்போ கம்பி சுற்றி ஒன்று கிடக்கும்போது பார்த்தீங்களா, எனக்கு கம்பி தாங்கண்ணா கடந்து சுற்றி காணான்னு. சுற்றி நம்ம எங்கேயுமா பார்த்தோம்? சுற்றி கடந்திருக்கோம், யாருக்கு தெரியும். கவுர் எங்கன்னு கேட்கல. என்னங்கம்மா கவுர் எங்கன்னு கேட்கல. அவுத்துல அந்த கவுரோட அப்படியே கடந்ததுங்கன்னா எடுத்து அந்தானு போட்டோம். இப்போ அந்த கீழே ஓட்டுறதாம்மா. இப்போ இவன் இந்த நெட்டுக்கு வந்துடுவான், அவன் அந்த நெட்டுக்கு வந்துடுவானா? அவன் எது அந்த அது இறக்கி இருக்கிறான். ஏய் குட்டே அதெல்லாம் திரும்புமாமா. அவன் வண்டி திரும்ப சொல்லு, ஜாண்டியரை திரும்ப சொல்லு. ஆனால் 400 நல்லா இருக்கு ஜாண்டியரில். அது ஒரு பக்கம் இழுக்குதா, அதனால எப்படி போயிருக்கு. போலாம். நல்லா வண்டி ஃப்ரீயாக போகுதுடா மாப்பு. நீ இதுக்கு எதுக்கு வண்டி வச்சு இது 1200 தானே ஓடுது. போதும், வண்டி அனத்தா தானே ஓடுது. அனத்தினா தான் பயமாக இருக்கும் இன்ஜின் ஏதாச்சும் ஆயிருன்னு. நீ இல்லைனா M2வில் கொண்டு வந்து ரொம்ப பொறுமையாக போகும். அதெல்லாம் ஆம்கள் போடுற இது. M3 இப்போ இதோட கொஞ்சம் பொறுமையாக போகும் லைட்டாக. ஆர்பிஎம் அதுக்கு 12 வச்சிங்கனாவே இந்த ஸ்பீடோட கொஞ்சம் சேர்த்து போகும். எங்களுக்கு இந்த ரேஞ்ச் தான் வச்சு ஓட்டுறோம். ஹை ஃபஸ்ட்டு தான் வச்சு ஓட்டுறோம், வேறு வழி இல்லை. அவர் எடுக்க முடியாது. இல்லைன்னா உங்களுக்கு இதாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் சக்கி போனதால டைம் போருங்கிறப்பெல்லாம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதான் 12 RPM இங்கே ஏழை ஏற்றுறதே இல்லை, அது போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நான் தான் பர் போட வருவேன். ஓ அப்படியே போட்டு விட்டோம்னா அப்படியே நீட்டாக ஒரு தூக்கமே தூங்கி எழுந்திரிச்சிடலாம் இந்த வயலுக்கு. ஆமாம் ஆமாம், உலக ஓட்டத்தோட பருப்பு போடுறதான் நம்ம ஜாலி. வேலை கற்றுக்கிட்டோம். ஆமாம், எந்த டென்ஷனும் கிடையாது. அதுவும் உங்க போட்டிலாம் 2-in-1. அது எதுக்கு நான் 2-in-1 எடுக்கிறேன், அதான் கொண்டு ரெடி ஆயிடுச்சு. அது உனக்கா? அது இந்த ஓட்டியில தூக்கி மாட்டிக்க விட. நான் யாரு கொடுத்துக்கிறீங்க? இது எலச்சிபாளையம். கருப்பிட்டு இல்லை, கருப்பிக்கிட்ட வந்து இங்கே வந்து. சரி சரி. இப்போ 5 போய் எல்லா வண்டிக்குமே போய் போட்டிக்குதா? அப்புறம் பருப்போட்டி இல்லைன்னா எனக்கு ஒரு சீசன் வண்டி நிறுத்தவே முடியாது. பருப்போட்டி வச்சிருந்தா லோக்கல் மட்டும்தான். லோக்கல் வெளில போவோம். வெளியே எத்தனை வண்டி விட்ற? எல்லாமே போவோம். எல்லாமே விட்டுருவீங்களா? இங்கே அவ்வளோதான். இங்கே பருப்பு போட்டோம்னா ஒரு 10 பைசா வேலை இருக்காது. தண்ணி ஓட்டுறது தான் இருக்கும். அதுக்கு எங்கள் சித்தப்பா வண்டி எடுத்து தண்ணி டேங்க் மாட்டி விட்டுருவேன். ஓ, அதுக்கு தண்ணி ஓட்டுற காலத்தில் அவர்கிட்ட கொடுத்துருவேன். ஓ, அப்போ கீழே வயல அது தடம். ஆமாம், அது அப்படியே தான். ஓகே, நம்ம அடுத்தது கீழே வயலுக்கு. அப்படியே அந்த ஒரு வயலையும் ஓட்டினா வேலை முடிஞ்சது போகலாம். இது எதுக்கு மாப்பிள்ள முன்னாடி வேப்பந்தால? அது எப்பயுமே வைப்பாங்கம்மா. எப்பவுமே எல்லா வண்டிங்க இந்த வயலு அந்த வயலும் காலையில் எடி டைம். இதை பார்த்துக்கிட்டியா? எல்லாம் ஒரு போ நான் வரேன். போலாம் போலாம். போண்ணா, இந்த வயலு தானே? ஆனால் சுராஜி பொறுத்தவரைலாம் சவுண்டு தான் ப்ரோ. பெரிய வண்டிங்கிறதுனால நம்மளுது யுவோடெக் ப்ளஸ் நோவோ சீரீஸில் எப்படி ஓட்டுறோமோ அதே கியர் பஸ் தான் இது. வேறு வழி இல்லை. ஆர்பிஎம் ட்ராப் பண்ணி தான் ஓட்டி ஆகணும், இல்லைன்னா சருன்னு போகும்.
வேகமாக ஓட்டினா மட்டும் சேர்த்தே வாங்கி விட முடியும், எல்லாம் ஒரே ரேட் தான். இதில் ஓடி திரும்பி இப்போ நாளைக்கு பைசன் பையில் இவங்க பழைய மாடல் சுராஜில் ஓட்டினான்னு வச்சுக்காங்க, அது பிரச்சனை. அதனால் என்ன பண்ணோம்னா இது ஈக்குவல் பண்ணி தான் ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. கேமராங்கக்கா இது யூடியூப்பில் வீடியோ போடும், சேனலில் போடுறதுக்குக்கா. நம்ம அஜித்தை வந்து இந்த வண்டியை ஓடி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது மாமா, எப்படி மாமா எங்கள் வண்டிலாம் இப்படி இல்லையே அப்படிங்கிறான். கொஞ்சம் வண்டி கொஞ்சம் தூரமாக தான் ப்ரோ இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. கீழே வந்து இறங்கி போய் எடுக்க முடியல. என்ன பண்ணுறான் நெட்வொர்க்கில் ஓட்டுறானுங்க. கிழக்கமாக இருக்கிற ஓட்டியா ஒரே சேல் தான், இந்த மலைக்கு ஒரு சேலம், அடுத்த மலைக்கு ஒரு சேலம். ஓகே நண்பா, அவ்வளோதான். சுராஜ் வீடியோன்னு கேட்டீங்க. இது வந்து நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் இந்த சுராஜ் வண்டியோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கோசரம் எடுத்தோம். 855 நல்லா தான் ப்ரோ இருக்குது, சூப்பராக இருக்குதுண்ணா. எடுத்து 4 wheel drive எடுத்துக்க மாப்பிள அப்படின்னு கேட்டதுக்கு தான், இல்லைம்மாம்மா எங்களதெல்லாம் மேட்டாங்காடு கல்லுக்காடு எல்லாம் ஸ்ப்ரிங் கலப்பு தான் ஓடுது, இதுக்கு என்ன பண்ணுறோம், அதனால தான் வந்து நாங்கள் 2 wheel drive எடுத்தோம் அப்படின்ட்டாப்புல. நீங்கள் அதிகம் வைகாடு டெல்டா மாவட்டம் அதிகமாக ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 4 wheel drive எடுத்துக்காங்க. இல்லை இது மாதிரி லைட் யூசேஜ்னா 2 wheel drive தலைக்கு மேலே நண்பா. ஓகே ப்ரோ, பேசுறது யாருன்னா தர்ஷித் பேசுகிறேன். பிளாக் லிவர் தான் தெரிஞ்சுங்களா? ஆமாண்ணா, சிவப்பு எடுத்தீங்கன்னா போயிட்டே இருக்குங்க, மேலே தூக்கு மாதிரி இருக்கும், கலப்பி அட்ஜஸ்ட் ஆகாது. அப்போதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் மாமா ஓட்டுறாரு. எங்கள் தலைங்களில் முன்னாடி வந்து வண்டி ஏறி போகுது. கரை சாது சத்தியமாக ஆனந்தம் நீங்கள் சொல்ல, கரை 2.25 போட்டிருந்தா கரை இன்னும் பெருசாக வந்திருக்கும். கரை வந்து குப்புன்னு தெரியாது இப்படி. இப்போ லைட்டாக இறக்க சோட்டினாலுமே கரை வரும். ஆனால் லோடு பிடிக்கும், முடிஞ்சு லோடு பிடிக்கும். எங்களுக்கு அது பெருசாக தெரியல. வண்டி அது எங்களால் எங்களுக்கெல்லாம் போட்டால் லோடு பிடிக்கும். கலப்பு அண்ணாந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதில் மட்டமாக வருது, இதில் அண்ணாந்துருக்கு. எங்கே போட்ட கலப்பு இது? இதெல்லாம் ராமாபுரம். எப்படி அஜித்தண்ணா ஜானி ஓட்டியிருப்பீங்க, சுராஜோட ஃபீட்பேக் எப்படி? சுராஜ் நல்லா தான் இருக்குது, நல்லாவே இருக்குது. லோடு கொடுத்தா அது பெரிய வண்டினால இன்னும் தெரில, அந்த வண்டிக்கு லோடு கொடுத்து பார்க்கணும். டிரைவர் இறக்கி கொடுங்க, போய் அதையும் ஓட்டி பாரு. இந்தாண்டு வாங்க, மாமா விட்டு எதிர்த்துக்காதான் இன்னைக்கு. மேலே ஏறிக்குவோம். இடிக்குது எனக்கு, இடிக்குதா? ஓட்ட முடியல. நான் ஓட்டணும்லக்கா, கருத்து குட்டிய. ஆமா நான் ஓட்டணும்ல மாமா. ஏமா நான் தான் சொன்னல, டெய்லர் ஒன்று மாட்டி விட்டுடலாம். ஆமா சொல்லுங்க. ஏமா அஜித் அண்ணனுக்கு டெய்லர் வீடியோ கட் பண்ணலாம். கட் பண்ணி போட்டுருங்க. மாமா கட் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்க. சரிங்க, இப்போ காட்டுக்காரங்களா உக்காந்துக்கலாம், டிரைவர் மேலே எப்படி தூக்குறாங்க அப்படி இறக்கிக்கலாம். நாம அதுக்கு இல்லை, கீழே இருந்து கலப்பி விட. ஆமாம்
மாட்டிக்குவோம். இங்கேயா என்னம்மா அவங்க பிள்ளைங்களாம் கரெக்டாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதான் நானும் கட்டியிருக்கல ஜாண்டியர்ல. இது இப்படி கட்டக்கூடாது. சொல்கிறேன் கூட இப்படி நான் கீழ் விட்டாங்க 2 கேமரா. ஆமா மாப்பிள்ள கோபுரங்க. ஆமாம் மட்மலை. அம்மா ஆய் சொல்லுங்க. ஏன் பாப்பா எப்படி இருக்க வண்டி வீட்டில் கொடுங்க. பையன் இப்போ ஓடிக்கிங்க சிஸ்டன்ட் ஓடிக்கிங்க. 855 எப்படி இருக்க? நல்லா தான் மாப்பிள்ள இருக்குது. ஆமாம்மா இதான் நிறை குறை. மாப்பிள்ளைக்கு நல்லா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். நிறை குறை ஏதாவது இதுதான் இடிக்குது ஸ்டாரிங். அதை கட்டி பிளான் கொண்டு போய் போட்டா அது கொஞ்சம் டெஸ்ட்மெண்ட் தெரியும் கட்டி வச்சிடலாம். ஸ்டாரிங்கே கையை பிரேக் சுத்த முடியல. அது அந்த பட்டை ஏமா சாயங்காலம் சொன்ன மாதிரி அங்க போட்டுருந்தாங்கன்னா அதை வச்சுருந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. போட்டியா இல்லை அதை கல்வி வெளியில போட்டுலாம். இல்லைம்மாம்மா டாப்பு நீட்டி இருந்தாங்கன்னா அது பிரச்சனை இல்லைல்ல. ஏமா அந்த பட்டையை கல்வி வெளியில வச்சு போட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காது தானே. பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான்ப்பா தர்ஷித் கான் பார்த்துக்காங்க. என்னடா இருந்தாலும் அடிச்சு நிப்பாட்டுங்க போதும். ஏமாம்மா ஒய் என்ன கீழ்குட்டி ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக யூடியூப் சேனலாக இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தன் பண்ண மாதிரி இருந்தாலும் ஆமா மாப்பிள்ள கோபுரங்க. ஆமா மட்மலை. அம்மா ஆய் சொல்லுங்க. ஏன் பாப்பா எப்படி இருக்க வண்டி வீட்டில் கொடுங்க. பையன் இப்போ ஓடிக்கிங்க சிஸ்டன்ட் ஓடிக்கிங்க. 855 எப்படி இருக்க? நல்லா தான் மாப்பிள்ள இருக்குது. ஆமாம்மா இதான் நிறை குறை. மாப்பிள்ளைக்கு நல்லா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். நிறை குறை ஏதாவது இதுதான் இடிக்குது ஸ்டாரிங். அதை கட்டி பிளான் கொண்டு போய் போட்டா அது கொஞ்சம் டெஸ்ட்மெண்ட் தெரியும் கட்டி வச்சிடலாம். ஸ்டாரிங்கே கையை பிரேக் சுத்த முடியல. அது அந்த பட்டை ஏமா சாயங்காலம் சொன்ன மாதிரி அங்க போட்டுருந்தாங்கன்னா அதை வச்சுருந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. போட்டியா இல்லை அதை கல்வி வெளியில போட்டுலாம். இல்லைம்மாம்மா டாப்பு நீட்டி இருந்தாங்கன்னா அது பிரச்சனை இல்லைல்ல. ஏமா அந்த பட்டையை கல்வி வெளியில வச்சு போட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காது தானே. பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான்ப்பா தர்ஷித் கான் பார்த்துக்காங்க. என்னடா இருந்தாலும் அடிச்சு நிப்பாட்டுங்க போதும். ஏமாம்மா ஒய் என்ன கீழ்குட்டி ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக யூடியூப் சேனலாக இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தன் பண்ண மாதிரி இருந்தாலும் எங்கேயா இதுல ஏறுவின்னு பார்த்தா அங்க போய் சுத்திட்டு வந்துட்டா. இதுல ஏறாதா? பாத்தீங்களா உங்க இப்படி எல்லாம் இருக்கணும். தூக்கிருச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு அமுக்குன்னா அழுத்தி விடணும். அழுத்தி விடணும். பாரு மாப்பிள்ள கையில எத்தனை அடி இடிச்சு பிடிச்சுதா. அதான் அந்த கம்பி தானே சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. ஆமா இல்ல அதை கழட்டிட்டு 2 வாசர் நடுவான்னு வச்சு அதுக்கப்புறம் போட்டு அதே இப்படி இறுக்கி பிடிச்சி ஓட்டுறவனுக்கு கரெக்டாக இருக்கும். நானும் இப்படி சுற்றுவேன். அப்படிதான் ஓட்டுவேன். அதனால் உனக்கு சரியாக போச்சு. நான் வந்து ஸ்டேரிங் கையில் இறுக்கி பிடிக்க மாட்டேன். இப்படி தான் வச்சு ஓட்டுவேன். அப்படி வச்சு ஓட்டினா பட்டுன்னு இடிக்குது. இல்ல அதை கழட்டிட்டு வெளில போட்டு 3 வாசர் நல்லா பெரிய வாசரை வச்சு விட்டு போட்டோம்னா கொஞ்சம் இல்லைன்னா இல்லைன்னா இன்னொரு பிடிச்சி கீழே இறக்கி போடு. இல்லைன்னா ஒரு பிடிச்சி இப்படி மேலே நீ வாசரை வச்சினாலும் எனக்கு இப்படி தான் நவரும். அதில் ஒன்றும் தெரியாது. ஒன்று இறக்கி போடு, ஸ்டேரிங்கு கீழே இறக்கி போடு. இல்லைன்னா ஸ்டேரிங்க்கு மேலே ஏற்றி போடு. ரெண்டும் மட்டமாக ஃபர்ஸ்ட் ஓட்டுறதுல அதை வச்சிருங்க எல்லாம் கரெக்டாக வைக்கிறதுக்கு பார்க்கறதுலாம் இதுக்கே ஒண்ணு அதில் எப்படி படம் பார்க்குறது? இந்த வட்டு வட்டம் தானே அந்த அண்ணன் போய் சுட்டுறாரு.
என்ன இளம் மரமா அது எப்படி ஓட்டினாலும் தானே பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். அதான் பெரிய கட்டையா இருக்கிறதுக்கு கலப்பி இந்த தள்ளி அது வரவே வராது. போட்டு ஓட்ட கரெக்டா இருக்கும். அதுக்கு ஆழமாக சுற்றியும் பறிச்சுட்டு கடவுள் ஒரு விட்டு வெட்டி எஞ்சி போடலாம் அடியே. ஒன்று பேட்டாச்சு அது பேட்டாச்சுக்கா. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிந்து விட்டது. இன்றோட ஃபீல்டு எங்களுக்கு முடிஞ்சிச்சான். இனிமேல் நாளைக்கு மழை பெஞ்சாதான் ஓட்டுற ஆளுக்கு தான் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வெளியே உங்களை அனைவரும் சந்திக்கிறோம். பை டேக் மிஸ்யூர். ஏன்னா மாப்பிள்ள என்ன சொல்கிறான்? அதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் அன்லிமிட்டெட் கால்ஸ். 10 வருஷம் முன்னாடி அப்படி தான் மாப்பிள்ள டிரைவர் சொல்லுவாங்க. ஆனால் காசு இல்லை. இப்போலாம் வந்து அன்லிமிட்டெட் காலோடு தானே வருது. டேட்டா இல்லைனா கூட நம்பலாம். ஓகே நம்ம இங்கெல்லாம் வந்து ஓட்டுனா வந்து உடனே வந்து பில் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம சைடெலாம் பில் இல்லை, ஆனால் இங்கே வந்து பில் நோட்டு பில் போட்டு கொடுத்துட்றாங்க. இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. எவ்வளோ நேரம் ஓட்டுறது, அரை மணி நேரம் ஓட்டினா கூட பில் போட்டு கொடுத்துட்டா இது நல்லா தான் இருக்குது. இந்த ஐடியாவும் யாரும் வந்து ஓட்டுன டைம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, பில் போட்டு கொடுத்துட்டா. ஏமாப்பில இதெல்லாம் போய் வீட்டெல்லாம் எழுதி வைக்கிற வேலையே இல்லை, எல்லாம் அங்கங்கே சைட்லேயே முடிச்சுக்கிறது. இது நல்ல ஐடியாவாக இருக்குதுல்ல. அவ்வளோதாம்மா. தம்பி கொஞ்சம் முன்னாடி வா, வண்டி வெளியே எடுக்கிறதுக்கு. அதிலே போகணும், அப்படியே ஒரு வேஸ் போ. நடேஷ் முடிவு வாசனை எதுவும் தெரியாது. ரொட்டாட் ரோட்டி போட்டுருக்கீங்களா? அதுவா மாப்பிள்ள அதில் தான் போகணுமா? எதில் போகணும்? ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய் டாட்டா.